பிறக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து இந்த 1, 5, 9 இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தர்ம திரிகோணம் சரிங்களா. ஸோ இந்த லட்சுமி ஸ்தானத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கை சுபர்கள் அப்படிங்கிறது உட்காரும்போது அது அவங்கள லக்ன ராசிக்கு நட்பாகவே வரும்போது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். தோல்விகள் வரும், பட் அந்த தோல்விகள் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஒன்று காத்துக்கிட்டு இருக்கும். இப்போ தாய்மாமாசியை கொண்டு வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு சடங்கு வைக்கிறாங்க, ஈரோட்டில் காங்கேயம்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தமாக பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால் இதெல்லாம் பண்ணவே முடியும். ஏன்னா சொந்த பாதங்களோட ஒரு ஈடுபாடு, அவங்க கூடயுமே ஒரு நல்ல ஒரு நட்பு, இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு ஸோ அதிர்ஷ்டத்துக்கு இன்னொரு பேர் சுக்கிரன். ஸோ சுக்கிரனோட இன்னொரு ரூபம் மகாலட்சுமி. ஸோ கல்யாணம் அப்புறம் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு அமைப்புன்னு உருவாகும். பட் இது வந்து ஜென்ரலாக சொல்லுது, அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த பொசிஷனில் இருக்காங்க, அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்காங்களா, அவங்க மூலியமாக முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறது. பக்தி ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் ஜோதிடர் கார்த்திக் பாபு சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஒருவருடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படிக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஒருவர் பிறக்கும் போதே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடுமாங்க சார்? சார், பிறக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து இந்த 1, 5, 9 இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தர்ம திரிகோணம், லட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த லட்சுமி ஸ்தானத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கை சுபர்கள் அப்படிங்கிறது உட்காரும்போது அது அவங்கள லக்ன ராசிக்கு நட்பாகவே வரும்போது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிவர்த்தனை மாறி உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி ஒரு அமைப்பு தான் பரிவர்த்தனை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் தசாபுத்தி அந்த பறக்கிற காலத்தில் நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேஷ லக்னம், இந்த சிம்ம ராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த லக்னமும் ராசியும் வந்துட்டு ரெண்டுமே நட்பு அப்படிங்கிறதுல வந்துடும். ஸோ சிம்ம ராசியில் வந்துட்டு 4 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அம்மா வகையிலையும் அம்மா வழி சொத்துகள் மூலியமாக குழந்தைங்களுக்கு வந்துட்டு எல்லா விதத்துலையும் நல்லது நடக்கிறது அப்படிங்கிறது வந்துடும். அட் த சேம் டைம் குரு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலேயே வந்துட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறப்போ லக்னத்தையே ராசியும் பார்த்துடுறாங்க. ஸோ இந்த குரு வந்து இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் ஃபேவரட்டாக இருக்கிறனால அந்த குழந்தைங்களுக்கு எப்போவுமே அப்படிங்கிறது குரு கடாட்சம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பிறப்பின் வகையில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாருக்கும் அமைகிறதில்லை. சில புகழ்பெற்ற ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துட்டு இருக்கும். ஏன்னா 5ஆம் பார்வையை லக்னத்தை பார்த்துருவார், 9ஆம் பார்வையை ராசியையும் பார்த்துருவார் அப்படிங்கிறதுல வந்துடும். அதே மாதிரி இது எல்லாம் எடுத்து கொடுக்க லக்னாதிபதி செவ்வாய் வந்து ஒரு நட்பு நிலையில் இருந்துட்டாருன்னா ரொம்ப அருமை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னாதிபதி வந்துட்டு பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டிலோ இல்லாட்டி குருவோட வீட்டிலையோ இருந்துட்டாருன்னா இது ரொம்ப பிரமாதம். இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா மகர வீட்டில் உச்சம் பெற்ற அமைப்பில் இருந்தார்னா இன்னும் பிரமாதம் அப்படிங்கிற அமைப்பில் கொண்டு போகும். ஸோ இது வந்து முதல்நிலை சுபத்துவம் அப்படின்னு சொல்லுவோங்க. ஓகேங்க சார். இப்போது ஒரு சிம்ம ராசிக்கு நீங்கள் உதாரணம் சொன்னீங்க, இந்த லக்னமில் பிறந்திருந்தாலே அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த ஒரு குறிப்பிட்ட லக்னம் அப்படிங்கிறது இருக்காதுங்க சார்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட நட்பு ராசி லக்னத்திலேயே வந்துட்டு அமைகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி கன்னி லக்னம் அப்படிங்கிறது ஒரு நட்பு. அப்புறம் வந்து மிதுன ராசி கும்ப லக்னம், இது ஒரு நட்பு அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ரிஷப ராசி மிதுன லக்னம், இல்லாட்டி மிதுன ராசி ரிஷப லக்னம், இந்த மாதிரி வந்து நட்பின் அடிப்படையில் வரும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா அந்த பர்டிகுலர் தசாபதி ஃபேவரட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வரணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஷப ராசி மிதுன லக்னம் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு செவ்வாய் தசையிலேருந்து ராகு தசை அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே குரு சனி புதன் அப்படின்னு வரும். ஸோ அப்படி போகிறப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக ஜாலியாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகும். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு பேசிக் ரூட். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக அவங்களுக்கு இது இப்போ வந்து மேஷ லக்னம் கன்னி ராசி அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த அதிர்ஷ்டங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க பிறப்பிலேருந்து திசைக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி. ஒருவர் ஜாதகத்தில் பிறக்கும்போதே நல்லா அதிர்ஷ்டமாக பிறந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாமுங்க சார். அவங்களுடைய திசாபுக்தி நடக்கும்போதும் ஒவ்வொரு திசைகள் மாறும்போது அவங்களுக்கும் தோல்விகள் வருமாங்க சார்? தோல்விகள் வரும், பட் அந்த தோல்விகள் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஒன்று காத்துக்கிட்டு இருக்கும். நம்ம படையப்பா படத்தில் ரஜினி நான் ஒரு தடவை தான் தோற்றேன், அடுத்த தடவை நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த தோல்வி வந்து இருக்கும். பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் பண்ணிடுறது அவங்கள. அந்த அதிர்ஷ்டங்கிறது வந்துட்டு அந்த உழைப்பின் கூடவே வந்து ட்ராவல் ஆகக்கூடியது. ஸோ சும்மா உட்காந்தாலும் அதிர்ஷ்டம் வந்துடாது. நம்ம உழைக்க தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்குண்டான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கூட வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உழைக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி வந்துட்டு வாசல் செய்வாங்க. ஸோ எங்கே யார் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த அதிர்ஷ்டங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ வாய்ப்பு தான் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியது. ஓகே.
இப்போது எந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப அதிக அளவில் பலன் கொடுக்குங்க சார்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன அந்த மேஷ லக்னமே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அந்த லக்னத்துக்கு குரு தசை அப்படின்னு வர வச்சதுன்னா, ரொம்ப நல்லா அற்புதமா இருக்கும். ஏன்னா 9, 12 கூடியவர் அப்படிங்கிறதுனால, அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்ங்கிறதே வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்போ அந்த 9ஆம் இடம் வந்து என்னன்னா வந்துட்டு, அப்பா வழியில வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேரும் புகழ், ஒரு சம்பாத்தியம், அதுபோக வந்து முன்னோருடைய சொத்து கிடைக்கப் பெறுதல், இந்த மாரிலாம் ஒரு இப்போ ரீசெண்டா வந்து அம்பானி பையன் கல்யாணம் நடந்தது. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வகையிலயும் அதாவது அவங்க அப்பா அதாவது அவங்க தாத்தா திருபாய் அம்பானி ஆரம்பிச்சது. அவங்க அப்பா மூலியமா இந்த பையனுக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா, சூப்பரா வந்து நடந்தது. ஸோ, இதெல்லாம் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா இந்த உழைப்புங்கிறது அவர் ரொம்பகிட்ட கம்மி தான். ஆனா அவருடைய அப்பா சம்பாதிச்சது, தாத்தா ஆரம்பிச்சு வச்ச ஒரு விதை, இன்னைக்கு வந்து அவர் வந்து சந்தோஷமா அந்த வாழ்க்கைய வந்துட்டு வாழ்றாரு. உலகம் முழுக்க அது ஒரு பெரும் பேசும் பொருளா வந்துட்டு உருவானது. இது வந்து ஒரு சின்ன உதாரணம். இது மாரி நெறைய உதாரணங்கள் நம்ம நாட்டிலயும் இருக்கு. தமிழ்நாட்டிலயும் நடக்குது. இப்போ தாய்மாமா சீர் கொண்டு வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு சடங்கு வைக்கிறாங்க. ஈரோட்ல, காங்கேயம்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரசித்தமா பண்ணுவாங்க. ஸோ, இது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் இருந்தா தான் இதெல்லாம் பண்ணவே முடியும். ஏன்னா சொந்த பந்தங்களோட ஒரு ஈடுபாடு, அவங்க கூடயுமா ஒரு நல்ல ஒரு நட்பு, இந்த மாரிலாம் குடுக்குறதுக்கு இந்த 9, 12 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்தானமா வந்து நிக்குங்க. ஓகே. இப்போ மனைவி வர்றது வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க சார். கணவன், மனைவி ஆனதுக்கப்புறம், திருமணம் ஆனதுக்கப்புறம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க சார். அது எந்த அளவு, எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? கண்டிப்பா அது உண்மதான். அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, சம்சாரம் வந்தா சகலமும் வந்த மாரி அப்படிங்கிறது. ஏன்னா நெறைய பேர் கல்யாணத்துக்கு வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தான் வந்து கலசர ஸ்தானாதிபதி. சரிங்களா? ஸோ, சுக்கிரனாலே வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடியது. அதனால தான் மனைவி வந்த பிறகு கல்யாணம், அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு மகாலட்சுமி வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அதிர்ஷ்டத்துக்கு இன்னொரு பேர் சுக்கிரன். ஸோ, சுக்கிரனோட இன்னொரு ரூபம் மகாலட்சுமி. ஸோ, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு அமைப்புன்னு உருவாகும். பட் இது வந்து ஜென்ரலாக சொல்கிறது. அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த பொசிஷனில் இருக்காங்க, அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்காங்களா, அவங்க மூலியமா முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறது அவங்களும் கூட வேலை செய்யும்போது அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். சும்மா வெறுமனே வந்து அட்லீஸ்ட் அவங்க கடைசிக்கு ஒரு சஜஷன் சொல்கிற இடத்துலயாவது ஒரு ஹெச்ஆர் ரோல்லையோ இல்லாட்டி ஒரு அக்கௌண்ட்ஸ் ரோல்லையோ அவங்க இருந்தால் தான் அவங்களால கரெக்டாக வந்து கைட்லைன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் அந்த பர்டிகுலர் கம்பெனியில். இல்லாட்டி ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல ஒரு அறிவுரை சொல்கிற இடத்துல ஒரு குரு மாதிரி இருந்து அவங்க வழிகாட்டும். ஏன்னா சுக்கிரனும் ஒரு அசுர குரு தான். ஒரு சில நபர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் லைஃப் மாறிடுச்சு. இந்த வீட்டில் இந்த 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல லாபம் கிடைச்சது அந்த மாதிரி சொல்கிறாங்க சார். இப்போ குழந்தையோட ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருந்தாலும் அது அவங்க குடும்பத்துக்கு அது ப்ளஸ் கொடுக்குமாங்க? இது அப்படி வராது இல்லை சார். சில குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டங்கிறது கிடையாது. அவங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் அந்த பர்டிகுலர் தசாபுத்தி ஓடும்போது தான் வந்துட்டு அந்த குழந்தை பாக்கியமே ஏற்படும். இதுதான் ரூல். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறனால அதிர்ஷ்டம் கிடையாது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் இவங்களுடைய டைம் வந்து கரெக்டாக மேட்சிங் ஆகிருக்கு. அப்படி பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்டோடதும் அவங்க ஒய்ஃபோடதும் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். குழந்தை வந்ததுனால தான் அதிர்ஷ்டங்கிறது வந்துட்டு அதை நம்ப முடியும். ஏன்னா நாளைக்கு குழந்தை மூலிமா வந்துட்டு எனக்கு சில பிரச்சனைகள் வந்திருந்ததுன்னா அது அந்த குழந்தை கூட ப்ளேம் பண்ணுறது வந்துட்டு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா எந்த காலத்துக்கும் குழந்தை தெய்வம் ஒன்று. அதனால் குழந்தை கிடைக்கிறது இன்றைக்கி பெரும் பாக்கியம். அதனால் அது வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்தாலும் சரி, நல்லது இருந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேங்கிறத எடுக்கிறது மட்டும் நல்லது. அது வந்ததுனால தான் அதிர்ஷ்டம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே. இப்போ ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். ஒரு 2 நபர்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஒருவருக்கு ரொம்ப கோடீஸ்வரங்கள் ஆயிடுறாங்க. ஒரு சில நபர் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தில் மட்டும் இருக்காங்க. அது எதனால் வந்து ஒருவருக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்குது, ஒருவருக்கு கம்மியாக கிடைக்குது? அதுக்கு அதாவது ஆக்டிவேஷன் மாதிரி பண்ணணுமாங்க சார்? ஆக்டிவேஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, லக்னாதிபதி வலுவுக்கு ஏற்பவும் ராசியாதிபதியோட வலுவுக்கு ஏற்பவும் தான் வந்துட்டு அந்த அதிர்ஷ்டங்கிறது வந்துட்டு அந்த கிரக அமைப்புகள் பொறுத்து தான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க, தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய யோகங்கள் இருக்குது. ஸோ அந்த யோகங்கள் அந்த பர்டிகுலர் தசாபுத்தியில் தான் வந்து கிடைக்கப்பெறும். இப்போ ஒருத்தருக்கு ஐயா கிடைக்குது, ஒருத்தருக்கு லோவாக கிடைக்குதுன்னா அவருக்கு வந்துட்டு அந்த தசா நடந்துகிட்ருக்கும், இன்னொருத்தருக்கு புத்தி நடந்துகிட்ருக்கும். அவருடைய ஜாதகத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருப்பார். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு இந்த அதிர்ஷ்டங்கிறது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக டிவியேஷன் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 30 கோடி 40 கோடி ஒருத்தர் வந்துட்டு ஒரு வெல்த் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கோடி ரூபா வந்துட்டு வருமானம் பண்ணுறாரு. அதாவது அவருடைய மொத்த சொத்தில் ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி செலவு பண்ணுறாங்க. பட் நம்ம அம்பானி நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 5% தான் அவர் செலவு பண்ணுறாரு அதிகபட்சமே அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுறப்போ, அவர் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இவர் அந்த 5% அடுத்த மாதத்துல வந்து ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவார். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ இங்கே மாறிடு. ஸோ எல்லாருக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்கு. சந்தோஷங்கிறது அவங்க லெவலுக்கு வந்தப்போ மாறிட்டு வரும், அவ்வளோதான். பட் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணுங்கிறது ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டால் நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதிர்ஷ்டம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோங்க சார். கண்டிப்பாக எங்கள் நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார்.